என்னோட பேர் மணிகண்டன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னோட அப்பா அம்மா பேர் வந்து முருகேசன், அஞ்சலா. நான் ஃபர்ஸ்ட் பையன். எனக்கு அப்புறம் 2 தம்பி இருக்காங்க. இதுக்கு நான் இன்னொரு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த கோவில் திருவிழாக்கெல்லாம் வந்து இந்த அலங்காரம் முடியாது. ஏன்னா இப்போல்லாம் தெரியும், அந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக சீசன் தான். அது வேலை டைட்டாக இருக்கும். அந்த எல்லாம் முடிச்சுட்டு அப்பா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சூப்பராக செய்வாங்க. அம்மா செய்வாங்க வீட்டில் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி புது பீப்புள்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்பா வந்து பிறந்த அங்கே பார்த்தீங்கன்னா புத்தூர், ஆந்திரா, திருப்பதி கேட்டார். அம்மா வந்து வீணவத்தம், நாங்கள் பக்கத்தில் ரோடு தான். இங்கே ஒரு 25 இயர்ஸாக இருக்கும். ஒர்க் என்னும் போது என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் கம்பெனிலாம் போயிட்டு இருக்கும். மற்றவங்க நம்மளை ரோல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா சிட்டு போயிட்டு வருது, நம்ம உடம்பும் மனசும் எது ஒத்துக்கு அதை ஏற்றுக்க முடியாது. எனக்கு ஏற்றுக்கல நான் சிட்டு போகிறதுலாம். ஸோ அதனால் நார்மலாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொரு விஷயமும் இது மாதிரி டெம்பிள்ன்றது என்னென்னா எனக்கு பிடிக்கும். பிடிச்ச விஷயத்தை செய்யறதுல சந்தோஷமாக இருக்கும். பிடிச்ச விஷயத்தை செய்கிறேன். அடுத்து என்னென்னா ஜாப்னு வருவோம். நம்ம சார் கூட வந்து கனெக்ட் ஆகணும். மைண்ட் ஸ்டைலில் ஒரு 7 வருஷம் கிட்ட இதுவாயிரும். ஏதோ ஒரு சில தவறுனா அது வந்து படிப்படியை படிச்சுட்டோம். எந்த தப்பு செய்யக்கூடாது சார் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை இப்படி விட்டுறக்கூடாது. நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். ஸோ அதை வந்து கூட வந்தவங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை கை கொடுக்கணும், ஜெயிச்சாகணும் அப்படின்ற விஷயம் அவருக்கு எழுதிட்டு இருக்கும். சார் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம யோசிக்கிறோம் எங்கே போகணும், என்ன வேணும்னு நம்ம யோசிக்கிறோமோ அவங்க கூட கனெக்ட் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய சார் ஒரு விஷயம் சொன்னார், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீ மாற்ற பழகிறவங்க உங்கள்கிட்ட கேட்டால் அது கிடைச்சிருன்னு சொல்லுவார். சார் சொன்னார். ஏன்னா சார் வந்து இந்த பேங்க்ல ஐசிஐசி பேங்க்ல இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு தேவையான விஷயம் நான் யோசிச்சிருந்தேன். ஒரு சில விஷயம் கேட்டேன், ஃபர்ஸ்ட் நாள் பேசணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே வரும்போது என்ன, இங்கே யாருமே தெரியாது. ஏன்னா சங்கர் சாரும் இங்கே ஒரு இருக்கக்கூடிய ஒரு 6 பர்சன்ட். அசின் சார், அசின் நீங்கள் தான் பேரு கேட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இப்போ தான் பார்த்தேன். சார் சொல்லி 2 பேர் மீட் பண்ணுவோம். என்ன சபரிமலைக்கு இல்லை. ஸோ அப்போ மைனர் ஸ்டைல் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருந்தோம். என்னன்னா ஒரு சர்வீஸ் தான் இது எல்லாமே. இப்போ ஆக்டிவ் இன்கம்ன்றது நான் பார்த்தேன். அதில் உழைப்பு உண்மையாக சொல்ல போனால் டைம் சாப்பிட முடியல, பிஸ்னஸ் செய்யலாம், பணம் கிடைக்குது, ஆனால் அந்த ஒரு பீஸ்ஃபுல் இல்லை. அப்பாவும் எல்லாருமே ஜாப்ல போயிட்டாங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து சார் கூட ஒரே ஷார்ட்டாக சொல்லணும்னா, சார் இது மாதிரி இருக்குது, நம்ம ஒரு 25 இது மாதிரி பேக்கேஜ் மாதிரி பேசியிருக்கோம், டேட் எல்லாம் தள்ளி போடலாமா சார் கிட்ட. நேற்று வந்து கான்வர்சேஷன் பேசணும் சார் கிட்ட. சார் சொன்னார், நீ வராதவங்களை பற்றி கவலைப்படாத. நம்ம என்னன்னா இன்னைக்கு டேட்டுக்காக வரதுக்காக நம்மளை நம்பி 10 பேர் கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு லீவுக்காக. அவங்களோட நம்பிக்கை கெடுக்கக்கூடாது. இன்னைக்கு டேட்ல யார் வரது போட்டா அது சாரோட அந்த சிஸ்டம், அந்த கமிட்மெண்ட், அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். அவர் சொல்ற எப்பவுமே சொல்ற விஷயம், கிடைக்குது கிடைக்காத ஒரு விஷயம், கை கோத்து நிற்கு சொல்லுவாரு. அந்த விஷயம் தான் பிடிச்சோம். நெட்வொர்க்கை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். எப்பவுமே என்னன்னா மைனர் இதுக்கு முன்னாடி செஞ்ச கம்பெனியில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஓனர் ஏதோ ஒரு விஷயங்கள்ல செஞ்சு கொஞ்சம் விஷயங்கள் டிலே ஆச்சு. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு பிளானும் தெரியும், ப்ராடக்ட்டும் தெரியும், பீப்புள்ஸும் தெரியும். இந்த இடத்துல என்னோட ட்ரீம்ஸை கண்டிப்பாக முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அப்போ கிடைக்காத விஷயத்துல இவ்வளோ உழைச்சாச்சு, கிடைக்கும்னு தெரிஞ்சதுல எஃபெக்ட் அதிகமாக போகும். அதுதான் இப்போ டைம் வந்து ஒதுக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு விஷயம் தேங்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏசிசி நெட்வொர்க் தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எந்த பர்சனுமே கொஞ்சம் பேர் தவிர சில பேர் தெரியாது. இது புது புது நபர்களே இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி எனக்கு வந்து காமிச்சிருக்கு. நீங்கள் எல்லாமே என்னோட ஃபேமிலி தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான். இனி நடக்க போகிற என்கிட்ட நடக்கிற எல்லாம் நல்லது கட்டுறது நீங்கள் ஒரு என்னோட ஃபேமிலி தான். அப்போ உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி ஏசிசி நெட்வொர்க் தான் இந்த யூனிவர்சிட்டி ஏசிசி நெட்வொர்க் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒன்றா இணைஞ்சி ஏசிசி நெட்வொர்க், அதாவது சார் சொல்லுவார் கம்பெனியால தான் நாம் வாங்கணும்னாரு. அதுதான் விஷயம். இங்க கம்பெனியை வளர்த்ததுக்காக நாம உழைப்போம். கண்டிப்பா கம்பெனி வந்துச்சா நம்மள ஜெயிக்க வச்சிருக்காங்க.